கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு எழுதுகிறார். தேவனால் நாம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் தேவனுடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை உருவாக்க முடியும். ஆகவே தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை ஏற்ற காலங்கள் வரை உருவாக்கி அவர் உயர்த்த போதுமானவர். இதை எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மட்பாண்டமானது குயவனுடைய கையில் இருக்கும் பொழுதே கெட்டுப்போகிறது, ஆனால் அந்த குயவன் அதை தூர எறிந்து விடாதபடிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரத்திலே இருப்போமானால் நம்முடைய எண்ணங்களினாலே சிந்தனைகளினாலே நாம் தேவனை விட்டு தூரம் போனாலும் தேவன் நம்மை திரும்ப அவர் தம்முடைய கரத்தில் எடுத்து தம்முடைய பார்வைக்கு சரியானபடி வேறே பாண்டமாக அவர் நம்மை உருவாக்குகிறார். நமக்கென்று வைத்திருக்கிற ஏற்ற காலங்கள் வரை தேவன் நம்மை உருவாக்கி அவர் நம்மை தூர எறிந்து விடாதபடி மீண்டும் பயன்படுத்த அவர் போதுமானவர். நம்மளுக்கென்று குறித்த ஏற்ற காலங்கள் ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் நாம் அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறோம். தேவன் நமக்கென்று உருவாக்கி ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்களுக்காய் தேவனை நாம் துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பொறுமையோடு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கென்று வைத்திருக்கிற ஏற்ற காலங்களிலே தேவன் நம்மை உயர்த்த போதுமானவர். ஆகவே அநேக பாடுகளின் வழியாய் பிரச்சனைகளின் வழியாய் கடந்து வருகிற உங்களை தேவன் அவருடைய கைக்குள்ளாய் வைத்து உயர்த்த போதுமானவர். ஆகவே சோதனையை சகிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சத்துருக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். நமக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் வரை நாம் கர்த்தருடைய கரங்களிலே அடங்கி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலம் வரும் வரை சவுலின் கையிலே அடங்கியிருக்க வேண்டியதாக இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே குறித்த நாட்கள் வரை தேவன் உயர்த்துவதற்கு முன்பதாக எத்தனையோ படுகொலியின் அனுபவங்கள், சிறையிருப்புகள், இவற்றையெல்லாம் தாண்டி தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருந்தார். எஸ்தருடைய வாழ்க்கையிலே மொர்தேகாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால் இவர்கள் எல்லாம் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதென்று தன்னை தாழ்த்தின இவர்களுக்கு தேவன் கிருபை அளித்து ஏற்ற காலத்திலே உயர்த்தினார். இவர்களெல்லாம் பல்வேறு விதத்திலே உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உபாகமம் 28:12 ஏற்ற காலத்திலே தேவனாகிய கர்த்தர் தமது பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார், அப்பொழுது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று வாக்கு பண்ணுகிறார். நமக்கென்று வைத்திருக்கிற ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற போதுமானவர். ஆகவே எந்த ஒரு நெருக்கமும் நிரந்தரமில்லை. எல்லாமே நாம் மேலே செல்வதற்கான படிக்கற்களாய் தேவன் மாற்றுகிறார். ஆகவே நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்திலே நல்ல பலனை அறுவடை செய்வீர்கள். ஆகவே நாம் தேவனுடைய கரத்தை விட்டு விலகி போகாதபடி அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தி அழகு பார்க்க அவர் போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் உடைய உயர்வுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் உம்முடைய கரங்களிலே காத்திருக்கிற நாட்கள் வரை ஆண்டவரே பொறுமையோடு சகிக்க கர்த்தர் கிருபை தருவீராக, பலன் தருவீராக. உடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு குறித்த நாட்கள் இன்றே அமையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவனை தாழ்த்துவதும் உயர்த்துவதும் உடைய கரங்களில் இருக்கிறது. கர்த்தாவே இவர்களை உடைய ஜீவனுள்ள கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற காலத்திலே நீர் இவர்களை உயர்த்தும் வரைக்கும் உடைய கரத்திலே நிற்க கர்த்தர் பலன் தாங்க தாழ்த்துகிறேன். மகிமைப்படும் இயேசுவின் முழு ஜெபங்களிலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.